நமச்சிவாய வாழ்க. என் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்மளாம் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி சனி பிரதோஷம், இறைவனை வழிபட்டு இருப்போம். ஆனால் இந்த குருவை கொன்ற பாவமாகிய பிரம்மகத்தி தோஷம் என்ற பிரம்ம கொலை பாவம், குருவை கொன்ற பாவம் இந்திரனை பற்றி கொண்டு இந்திரன் கடுமையான துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார். உடனே அந்த விஸ்வரூபன் என்ற அந்த இறந்து போனார் அல்லவா, அசுரகுருவின் மகன் ஒருவன் விஸ்வரூபன் என்ற பெயர் இறந்து போனார் அல்லவா, அவருடைய தந்தையார் பேர் துவட்டா. ஏற்கனவே நேற்று பார்த்தோம். துவட்டா என்பது அந்த அசுரகுருவின் பெயர். துவட்டாவின் மகனாகிய விஸ்வரூபனை தேவேந்திரன் கொன்றான். இதை கேள்விப்பட்ட துவட்டா, விஸ்வரூபனுடைய தந்தை, மிகவும் கோபம் கொள்கிறார். நம்மளாராவது அடிச்சுட்டா நம்ம அப்பா அம்மா எப்படி போகிறாங்கல்ல, அதுபோல் அந்த துவட்டா என்ன பண்ணுறான், கடுமையான துன்பம். ஐயோ, நம் மகன் இறந்துட்டானேன்னு ஒரு பக்கம் கவலை, நம் மகனை கொன்னுட்டாங்களேங்கிற கோபம். அதனாலே அவன் ஒரு பெரிய வேள்வி செய்கிறார் துவட்டா. அந்த வேள்வியிலே விருத்திராசுரன் என்ற ஒரு அரக்கனை உருவாக்குகிறார். நம்முடைய மதுரையிலே மலையத்துவசபாண்டியன் வேள்வி செய்த பொழுது அன்னை மீனாட்சி அவதரித்தாள். ஏனெனில் அந்த மன்னவன் உலகம் நலம் நாடுபவன். ஆனால் இந்த துவட்டா யார் என்றால் கோபத்தோடு வேள்வி செய்கின்றான். அந்த வேள்வியிலே விருத்திராசுரன் என்னும் ஒரு இரக்கம், அன்பு, இதை பற்றி தெரியவே தெரியாத ஒரு அரக்கனை படைக்கின்றார். எவ்வாறு தர்மம் செய்யாதவருடைய, நம்ம தர்மம் செய்யல, நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க, அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களா, நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னும் எதுவும் ரெடியாக விளம்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், அம்மா ரெடியாக விளம்பாங்க, ஒன்றும் இல்லை போம்பாங்க. அப்படிப்பட்ட தன்மைக்கு தர்மம் செய்ய விரும்பாதவர்கள்னு பேர். அவர்களை நாள்தோறும் பாவம் பற்றி அவர்கள் பால் வளரும். அதுபோல இந்த விருத்திராசுரன் நல்ல சாப்பிட்டு பருத்து கொழுத்து அப்படியே ஒரு 7 அடி உயரம், அப்படி சினிமாலாம் ராட்சசர்கள் டிவி சீரியல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதுபோல ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக மாறுறான். துவட்டா அவனை அழைத்து, விருத்திராசுரா, நான் கட்டளையிடுகிறேன், போய் இந்திரனை கொன்று வா என்று கூறுகின்றான். விருத்திராசுரன் இந்திரலோகத்திற்கு சென்று, இந்திரா வா, சண்டை போடுவோம், வா வா என்று அழைக்க, இந்திரன் அவனுடன் சண்டை செய்து தோல்வி அடைகிறான். அதன் பிறகு ததிசி என்ற முனிவர் ஒருவர் தந்த முதுகெலும்பால் அவன் புதியதாக வஜ்ராயுதம் என்ற ஒன்றை செய்து விருத்திராசுரனுடன் சண்டை போட போர் புரிய செல்கின்றான். இப்படி இருக்கும் பொழுது விருத்திராசுரன் என்ன செய்தான் என்றால், நடுக்கடலில் தவம் செய்பவனை போல ஒளிந்திருக்கின்றான். அதை கண்ட இந்திரன் அகத்திய முனிவரை அழைத்து, முனிவரே, இந்த விருத்திராசுரன் தீயவனாக எல்லோருக்கும் துன்பம் செய்து கொண்டிருக்கின்றான், அவனை நான் வதம் செய்ய வேண்டும், அவனை கொல்ல வேண்டும். அவன் இந்த கடலுக்கு அடியிலே நடுக்கடலில் தவம் செய்வன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் இந்த கடல் நீரை வற்றச் செய்யுங்கள் என்று கேட்க, அகத்திய பெருமான் கடல் நீரை வற்றச் செய்கிறார். பின்னர் தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் விருத்திராசுரனின் தலையை வெட்டி வீழ்த்துகின்றான். அப்பொழுது தேவேந்திரனை மறுபடியும் அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொள்கிறது. இந்திரன்
தன்னுடைய குருவாகிய வியாழ பகவானிடம் சென்று ஆலோசனை பெறுகிறார். அப்பொழுது பூலோகத்திலே வடதிசை முதல் தென் திசை வரை நீ தலையாத்திரை செய்க. அப்படி செய்து வரும் பொழுது கடம்பவனத்திலே உன்னுடைய சாபம் நீங்கும் என்று வியாழன் கூறுகிறார். உடனே இந்திரன் திருக்கேதாரம், காசி, காஞ்சி முதலிய சிவத்தலங்களை வழிபட்டு கொண்டு கடம்பவனத்தை அடைகின்றார். அப்பொழுது மதுரை ஆளவாய் எல்லாம் கிடையாது. அந்த இடத்திற்கு கடம்பவனம் என்று பெயர். கடம்ப மரங்கள் நிறைந்திருந்தால் கடம்பவனம் என்று பெயர். அங்கே வந்தவுடனே தென்திசை நோக்கி நம்முடைய பாண்டிய நாட்டிலே கடம்பவனத்தை அடைந்த பொழுது அங்கே அருமையான சோலைகள், அருமையான மரங்கள், அதில் பழுத்த கனிகள், அங்கு கழுகு குருவி எல்லாம் நட்போடு பழகுகின்றன. சிங்கம், புலி, மான் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அன்போடு வாழ்வதை பார்த்து வியந்து போனான். ஏனெனில் இந்த சிங்கம் புலியெல்லாம் ஆட பார்த்தா அடித்து தின்றும். கழுகு சிறு பறவைகளை கொத்தி கொண்டு சாப்பிட்டு விடும். ஆனால் இதை செய்யாமல் அவை ஒன்றோடு ஒன்று அன்புடன் ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு நான் புரியும். அப்படி என்ன செய்கிறாருன்னா, அந்த பறவைகள்லாம் சந்தோஷமாக கிச்சு மூச்சு ஊட்டு அப்படி இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம இந்திரனுக்கு நம்பவே முடியல. ஆகா, இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டு கடம்பவனத்தின் உள்ளே நுழைகின்றான். அந்த கடம்பவனத்திலே இந்திரன் ஒரு இடத்தை அடைகின்றான். அங்கே ஒளி, ஒரு பெரிய வெளிச்சம் தெரிகிறது. அந்த இடத்தை அடைந்தான். அப்பொழுது அங்கே ஒரு அருமையான வாசனை, நறுமணம். நீங்கள் நம்ம மீனாட்சியுடைய சன்னிதானத்தில் மதுரையில் போனீங்களா, ஒரு அப்படியே சுகந்தமான ஒரு வாசனை வரும்ல, அதுபோல ஒரு நறுமணம். அந்த உணர்வை பெறுகிறான். இவனுடன் வந்த இந்த இந்திரன் கூட வந்த பிரம்மகத்தி என்ன பண்ணிச்சுன்னா, அது நின்றுச்சு ஒரு பக்கம். அது ஒரு எல்லை தாண்டி அதனால் நுழைய முடியவில்லை. இந்திரன் அப்படியே நடந்து ஒளி வந்த இடத்தை நோக்கி செல்கின்றான். அங்கே இந்திரனால் நம்ப முடியாத வகையிலே கடம்பவனத்தில் ஒரு கடம்ப மரத்தின் அடியில் ஒளி பொருந்திய ஒரு இறைவனை காண்கின்றான், ஒரு சிவலிங்கத்தை காண்கின்றான். அந்த சிவலிங்கத்தை பறவைகளும் மிருகங்களும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றன. மிரண்டு போனான் இந்த இந்திரன். தானும் விழுந்து அந்த மூர்த்தியை வணங்கினான். யார் அந்த மூர்த்தி? யாருன்னு தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? நம்ம தலைவர் தான், திருவிளையாடலுடைய கதாநாயகர் இருக்கார்ல, சொக்கநாதர், சோமசுந்தர கடவுள், அவர் தான் இந்த மூர்த்தி. அவரை இந்திரன் விழுந்து வணங்குகின்றான். பறவைகளும் மிருகங்களும் பொன் தாமரை பூத்திருந்த நம்முடைய பொற்றாமரை குளம் இருக்கிறது அல்லவா மதுரையில் மீனாட்சியனின் சந்நிதி முன்பாக, அங்கிருந்த குளத்திலே பறவைகள் எல்லாம் நீராடி ஒளி பொருந்திய நம்முடைய சொக்கநாதரை பூஜை செய்வதைக் கண்ட இந்திரன் தானும் பொற்றாமரை குளத்தில் நீராடி சோமசுந்தர பெருமானை மனமுருங்கி வணங்குகின்றான். அந்த கணத்திலே இறைவன் அவன் முன் தோன்றி அவனுடைய பிரம்மகத்தி தோஷம், இப்படி அவனுடைய பல்வேறு தீய பாவங்களையும் நீக்குகிறார் சொக்கநாதர். அங்கு சோமசுந்தர கண்ணீரை அவன் எவ்வாறு வழிபட்டான் என்றால், அப்படியே முதல் மதுரை சென்று சொக்கரை பார்க்கும் பொழுதும் மீனாட்சியை பார்க்கும் பொழுது கண்களில் அப்படியே நீர், அந்த கண்ணீர் மல்கம்பார், கண் பனி அரும்பம்பார். எப்படி பனி காலத்திலே புள்ளிலே பனித்துளி படர்ந்திருக்கிறோ அதுபோல நம் கண்ணின் ஓரத்தில் நீர் கசியுமாம். அதுதான் ஆனந்த கண்ணீர். போய் ஒவ்வொன்று அழுந்தா சாமி சூப்பராக அழுவுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். அதனால் குழந்தைகளா என்ன பண்ணும், அந்த சாமியை பார்த்ததும் நம்மளை அறியாத அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு ஒரு 10-20 நாள் கழித்து வந்தால் நம்ம கண்ணில் கண் கலங்கும் தெரியுமா, ஓரத்தில் அப்படியே ஒரு துளி அரும்பும். அதுதான் கண்ணீர் ததும்பிம்பாரு. கண் பனி அரும்ப கைகள் மொட்டி தும்பாங்க.
அப்படி பல முறை வழிபட இந்திரனுடைய வழிபாட்டினை மெச்சி பெருமான் அவனுடைய கொலைப்பழி தீவினை எல்லாம் நீக்குகின்றார். பிறகு மீண்டும் இந்திராணியுடன் தேவேந்திரன் சொர்க்கலோகத்தில் ஆட்சி புரிகின்றான். நம்முடைய மீனாட்சி அம்மன் சொக்கனாருடைய கோயிலிலே அந்த மூலஸ்தானத்தை இந்திரன் தான் கட்டுகிறான். இந்திர விமானம் என்று கோயிலின் மேல் ஒன்று இருக்கிறது, சென்றால் நீங்கள் பார்க்கலாம். அந்த விமானத்தை 8 யானைகள் தூக்கி வந்து தாங்கி நிற்பது போல் நிற்கின்ற விமானமாக இந்திரன் அமைத்து தருகிறான். இன்றும் மதுரை மீனாட்சி அன்னையின் கோயிலே சொக்கநாதர் சன்னதிக்கு சென்றால் 8 யானைகள் அந்த இந்திர விமானத்தை தாங்கி நிற்கும் அற்புத காட்சியை காணலாம். ஆக இவ்வாறு இந்திரனுடைய பழி தீர்த்து ஆண்டு கொண்டார் நம் இறைவன். இந்த கதையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அது என்னவெனில், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கற்றிருந்தாலும் சரி, குருவை மதிக்க வேண்டும், தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். என்ன, குருவை வணங்கி வழிபட வேண்டும். நம் பெரியவர்கள் யார், நம்முடைய பழைய ஆசிரியராக இருக்கலாம், புதிய ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். செலுத்தவில்லை எனில் நம்முடைய வாழ்விலே நிறைய துன்பங்களை, அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கவில்லை எனில் நம் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய இடம் நமக்கு தெரிந்து விட்டதல்லவா? தெரியுதில்லை உங்களுக்கு? எந்த இடம்? மதுரை. மதுரையில் உள்ள சொக்கனாருடைய சன்னதி. ஆக அங்கு சென்று வழிபட்டு நாம் அங்கே சென்று அந்த இந்திரனால் முதலிலே பொற்றாமரை குளம் என்று பெயரிடப்பட்ட பொற்றாமரை குளத்திலே இப்போ நம்ம நீராட முடியாது, தண்ணி தெளிச்சுக்கலாம், தலையில் தெளிச்சுக்கிட்டு அங்கே சொக்கநாதரை வழிபட்டு அருள் பெற்று மகிழ்வாக இருக்கும் தருணத்திலே அங்கே ஒரு யானை வந்தது, வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானை ஓ என்று கதறிக்கொண்டு சொக்கா அப்படி பெருமானே அப்படி பெரிய ஓசை கேட்கிறது. அது என்ன தெரியுமா? இந்திரனுக்கு மட்டும் அருள் செய்பவர் கிடையாது, தேவர்களுக்கு மட்டும் அருள் செய்பவர் கிடையாது. நம்முடைய இறைவன் விலங்குகளுக்கும் அருள் செய்தார். அப்படிப்பட்ட உன்னதமான 2வது திருவிளையாடலின் கதாநாயகர் அல்ல, அந்த 2வது திருவிளையாடல் இறைவன் செய்வதற்கு காரணமாக இருந்தது ஒரு யானை. யானை என்றால் தமிழிலே யானே தலைவன் என்ற அகம்பாவமுடைய தன்மைக்கு யானை என்று பெயர். யான் கூட்டலை யானை. என்ன அப்போ அது ஏன் இந்த பொருளை சொல்கிறேன், அது கதை முடியும் பொழுது காரணம் சொல்கிறேன். கதைக்கு செல்வோமா? என்ன இல்லை இல்லை அப்படித்தான் இன்றைக்கும் தொடரும் தான். துர்வாச முனிவர் என்று ஒரு முனிவர், அவர் ஏதோ கொஞ்சம் இதனாலும் கோச்சிட்டு சாபம் கொடுத்துருவார். அவர் சிவருமானிடத்து அளவற்ற அன்புடையவர். துர்வாச முனிவர் ஒரு சமயம் நம்ம வீட்டிலே எல்லாம் நாங்களெல்லாம் வீட்டில் சிவபூஜை எடுத்து சிறிய சொக்கநாத பெருமானை வைத்து அவருக்கு தினமும் சிவபூஜை செய்கிறோம். அதுபோல் நம் துர்வாச முனிவரும் வீட்டிலே சிறிய சிவலிங்க திருமேனியை வைத்து தினமும் பூஜை செய்து வருகிறார். ஒரு நாள் சிவபூஜை முடித்த பிறகு சிவருமானின் திருமுடியிலிருந்து விழுந்த ஒரு தாமரைப்பூவை எடுத்துக்கொண்டு சென்று அப்படியே போயிட்டுருக்கார் ரோட்டில். சிவருமானின் தலையிலிருந்து திருமுடியிலிருந்து விழுந்த தாமரைப்பூவை எடுத்துக்கிட்டு வழியில் ஒரு வெள்ளை யானை இருக்குது. அந்த வெள்ளை யானையின் மீது இந்திரன் அப்படியே ரொம்ப பந்தாவா, நம்மால் பைக்கில் போனால் கெத்து காட்டுறாங்களே அது மாதிரி இந்திரன் சரியான அப்படி ஒரு பந்தாவா கெத்தா. என்ன மதுரைக்காரங்க மற்ற மாவட்டத்துக்காரங்களுக்கு இந்த கெத்துக்கு என்ன மீனிங் தெரியுமா தெரியாது, எங்கள் சேலம் மாவட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். ஆக கெத்துனா ஒரு கம்பீரமாக அப்படி வச்சுக்கலாமே, கம்பீரமாக இந்திரன் வந்துட்டுருக்கான்.
அந்த இந்திரன் என்ன பண்ணானா, முனிவரை பார்த்ததும் வணங்குகின்றான். அப்பொழுது முனிவர் தன் கையில் சிவருமான் திருமுடியிலிருந்து விழுந்த தாமரைப்பூவை எடுத்து இந்திரனிடம் தருகிறார். இந்திரன் அதை பெரியவங்க நமக்கு ஏதாவது கொடுத்தா மரியாதையை வாங்கணும். ஆனால் இந்த இந்திரன் என்ன பண்ணுறான்னா, அப்படி அசால்ட்டா அலட்சியமா அப்படி வாங்கி அதனை ஒரு கையால் வாங்கிட்டு அந்த வெள்ளை யானை, அவன் உட்கார்ந்த யானை இருக்கு இல்லையா, அது மேலே வைக்கிறான், அதனுடைய தலையில் வைக்கிறான். வெள்ளை யானை தன் தலை மீது இருந்த மலரை கீழே தள்ளி காலால் மிதிக்கிறது. அவ்வளோதான். இந்த துர்வாசர் திருமாலுக்கே மார்பில் உதைத்து சாபம் கொடுத்தவர், மகாவிஷ்ணுவுக்கே. இந்த யானை எம்மாத்திரம், இந்திரன் எம்மாத்திரம். அவ்வளவுதான். சிவப்பிரசாதத்தை இழிவு செய்து விட்டாயே யானையே, ஆஹா அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு பார்க்கணும் அவருக்கு. அவர் என்ன செஞ்சார்னா, கண்ணெல்லாம் அப்படி நெருப்பு, நமக்கு அப்படியே கோபம் வந்தால் கண்ணு உடம்பெல்லாம் சூடாயிடும் தெரியுமா. அப்பா ரொம்ப நம்ம படிக்கலைன்னா அடிக்கக்குள்ளே அப்பா மூஞ்ச பார்த்தீங்களா அப்படி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கோம். அது மாதிரி சொல்ல பேச்சு நம்ம கேட்கலனாலும் அப்பா அடிக்குள்ளே ஒரு கோபம் வரும் தெரியுமா. இப்படி அது மாதிரி அந்த முனிவருக்கு ஒரு கோபம் வந்தது. கண்ணெல்லாம் அப்படி நெருப்பு பொறி பறக்குது. அவர் இந்திரனை பார்த்து, பேதையே, ஆணவம் பிடித்தவனே, நீ இப்போது செய்த சிவ துரோகத்தினால் உன் தலை பாண்டியன் ஒருவனின் வலையினாலே சிதறிப்போகும் என்று சாபமிடுகிறார். அவ்வளோதான். இந்திரன் யோசித்தான், இப்போ தான் சாபம் நீங்கி வெள்ளையான மேலே ஏறி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கோம், மறுபடியும் இன்னொரு சாபமா, ஐயோ அப்படின்ட்டு என் தலை சிதறிடுமா, ஐயோ பெருமானி என்ன சோதனைன்னு இந்திரன் திரால்னு யானையிலிருந்து இறங்கி துர்வாசரை வணங்குகின்றார். துர்வாசரை இந்திரன் வணங்குவதை பார்த்து யானையும் அப்படியே வணங்கி நிற்கிறது. உடனே, தயவு செய்து துர்வாச முனிவரே, அடியேன் அறியாமையால் பிழை செய்துவிட்டேன். இந்த ஆணையும் அதையே செய்தது. இந்த சாபம் நீங்கள் வழி சொல்ல வேண்டும், இதை நீக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது துர்வாசர் கூறுகிறார், இந்திரனே, உன் தலை முழுவதும் காணாமல் வெட்டி எறியப்படுவதற்கு பதிலாக உன்னுடைய கிரீடம், அதோடு இந்த சாபம் நீங்கிவிடும், கிரீடம் காணாமல் போய்விடும் என்று சாபத்தில் விமோசனம் அளித்து வெள்ளையானையை நோக்கி சொல்கின்றார். வெள்ளையானையே, நீ காட்டானையாக மாறி 100 ஆண்டுகள் கழித்து பழையபடியே உன்னுடைய உருவை பெறுவாய் என்று கூறுகிறார். யானை விதியே என்று நொந்து போய் வெள்ளையானை சொர்க்கலோகத்தை விட்டு பூவுலகத்திற்கு வருகிறது. வந்த பிறகு என்ன செய்தது? அப்படியே தலை தாம்பெல்லாம் தின்னுட்டு திரிட்டோம். அதுக்கு கவலை, பசி எடுக்கலை. இந்த லோகத்தில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை. இப்படி காடு காடாக திரிஞ்சிட்டமே, நம்முடைய அகம்பாவத்தினால் சிவனையுடைய பிரசாதத்தை இழிவு செய்ததால் என்று கவலையோடு காட்டு யானையாக அலைந்து கொண்டு கடம்பவனத்திற்கு வருகிறது. பிறகு என்ன செய்தது? நாளைய பதிவிலே பார்ப்போம். நேரம் கிட்டத்தட்ட நம்முடைய வகுப்பு முடியும் நேரமாகிவிட்டது. என் அன்பின் உறவுகளே, குழந்தைகளே, உங்கள் வீட்டில் உள்ள அல்ல, எந்த பெரியவர்கள் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க வேண்டும். என்ன, அவர்களுக்குரிய மரியாதை செய்ய வேண்டும். நான் பெரியவன் தெரியுமா, நான் எவ்வளோ நல்லா படிக்கிறாள் தெரியுமா, எங்கிட்டேவா அப்படி பந்தாலும் பண்ணக்கூடாது. புரியுதா? நாளை சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.